ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற ஒரு காமன் டவுட் என்ன அப்படின்னா, ஃபிசிக்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட் சொல்லுங்க. ஓகேவா? ஃபிசிக்ஸை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்க ஃபிசிக்ஸ் ரிவிஷனுக்கு. இந்த ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா ஷீட். சரிங்களா? இந்த ஃபார்முலா ஷீட் எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12க்கு எல்லா ஃபார்முலா போட்டாச்சு. 11க்கு பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில லெசனுக்குலாம் ஃபார்முலா போட்டாச்சு. மிச்சம் இருக்க லெசனுக்கு நான் ஃபார்முலா போட்டுருவேன். இது வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா ஃபார்முலா உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த லெசன் பை லெசனாக ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதி வைக்க போறீங்கன்னா ஒரு ஒரு லெசனுக்கு ஒரு ஒரு பேஜில் இந்த ஃபார்முலா வந்துடும். புரியுதா இல்லையா? அப்படிங்கிறப்போ இந்த லெசன் பை லெசனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே ஒரு 28 லெசன் தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ இந்த 28 லெசனுக்கு 29 28 ஓகேவா? ஸோ இந்த 28 29 லெசனுக்கு வந்து எல்லா ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? இந்த ஒரு தடவை 29 பக்கம்யா படிக்க எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லு? மேக்ஸிமம் 2 ஹவர் ஆகுமா ஸ்டார்டிங்கில்? போக 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 அதுவும் என்ன ஆயிரும்? கம்மியாகிக்கிட்டே போகும். கரெக்டாக? அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு ஃபார்முலா நோட் பண்ணுங்க. ஃபார்முலா நோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணு. அந்த ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஃபிசிக்ஸில் வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? அந்த ஃபார்முலாவை பாரு, டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் டெஸ்ட் கொடுக்குறப்போ அந்த ஃபார்முலா பேஸ்டு எவ்வளோ கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்க. நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்னா வெல் அண்ட் குட். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண முடியலன்னு என்ன பண்ணுங்கன்னா 40 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டுமாவது கவர் பண்ணிடு. ஓகேவா? இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபிசிக்ஸில் வந்து 40 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் முடியாது அப்படிங்கிறவங்க எங்களுக்கு 15 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டுமாவது சொல்லுங்க அப்படின்னா நான் இதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வேணும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? பட் யோசிச்சு பார்த்துக்கோ. 40 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொன்னால் 30 டாபிக் அதுலேருந்து வரும். 30 டாபிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 30 டாபிக்னா 120 மார்க் போகலாம். அதே நான் கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு எனக்கு 15 டாபிக்ஸ் கொடுங்க அப்படின்னா அந்த 15லேருந்து ஒரு 8 to 10 டாபிக்ஸ் வரும். 10 டாபிக்ஸ் சொன்னால் 40 மார்க் வரைக்கும் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஆஸ் அ யூடியூபர் நான் வந்து இப்போதைக்கு 10 வீடியோ இந்த 15 டாபிக்ஸ் மட்டும் படிங்க, நீங்கள் நீட்டில் சூப்பரான மார்க் வாங்கலாம் அப்படின்னு போட்டேன்னா எனக்கும் நிறைய வியூஸ் வரும். ஓகேவா? பட் நான் உங்கள் வாழ்க்கையில் விளையாட விரும்பலை. அதனால நான் இப்போ ப்ராக்டிஸ் சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, வீடியோ சொல்லணும்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்காது. அதனாலே நான் வந்து ஒரு சில இடத்துல வந்து தோன்ற விஷயம்னு சொல்லாமல் இருக்கும், சொல்லாமல் இருப்பேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில வீடியோ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த லெசன்லாம் படிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 480 மார்க், அது வந்து ஒரு மேக்ஸிமம் கேஸாக இருக்கும். பட் அதுக்காக கரெக்டாக 480 மார்க்கே வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாக்ட் மார்க் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மே 7ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸாச்சுரேட் பண்ணி தான் சொல்லுவோம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாச்சுரேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு இன்னொரு டைம் இருக்குது, இன்னொரு ஹோப் இருக்குது அப்படின்ட்டு படிப்பீங்க. எக்ஸாச்சுரேட் பண்ணல அப்படின்னா நீங்களே அந்த ஹோப் விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா மோட்டிவேட்டும் பண்ணி ஆகணும். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் படித்து சும்மா ஒரு 40 மார்க் தான் வரும் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ண, எதுக்கு படிச்சுக்கிட்டுன்னு விட்டுருவேன். பட் யோசிச்சு பாரு, சப்போஸ் அன்னைக்கு ஒன் டே அந்த கொஸ்டின்ல இருந்து 80 மார்க் வந்துருச்சுன்னா நீ 80 மார்க் விட்டுட்டு போயிடுவேன். அது இல்லாமல் பார்த்தா இந்த கடைசி 10 நாள் நீ ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் போயிடுவேன். ஓகேவா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் கொடு. டெஸ்ட் கொடுத்தா தான் உனக்கு தெரியும் உன்னால எவ்வளோ கொஸ்டின்ஸாக சால்வ் பண்ண முடியுது. ஒரு 5 டெஸ்ட் கொடுக்குறப்ப, 5 ஃபுல் பேப்பர் டெஸ்ட் கொடுக்குறப்ப உனக்கே தோணும், என்னடா இது இந்த ஒரு டாபிக் வருது, இந்த ஒரு டாபிக் கொஸ்டின் மட்டும் நம்மளால சால்வே பண்ண முடியலையே, நம்மளால மற்ற ஓரளவுக்கு ஒரு 120 மார்க் வாங்க முடியுது. ஓகேவா? மற்ற ஓரளவுக்கு என்ன பண்ண முடியுது, 120 மார்க் வாங்க முடியுது. ஆனா எனக்கு ஒரு 140 வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஏன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த 120 வந்தா தான் 140க்கு போக தோணும். 140 வந்தா தான் 160க்கு போக தோணும். நீங்க வந்து டெஸ்டே எழுத மாட்டேன் எனக்கு ஸ்ட்ரெயிட்டா 160க்கே போயிரும் அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இல்லை ராசா. சரியா? அப்ப நீங்க ஒரு 100 மார்க் இருந்தீங்கன்னா அப்பதான் உனக்கு இம்ப்ரூவ் பண்ண தோணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல படிச்சாதான் உனக்கு வந்து ஒரு பேசிக் மார்க்காவது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சா உனக்கு தெரியும் எவ்வளவு கொஸ்டின் வருது. ஓகேவா?
ஃபர்ஸ்ட் இந்த 40 டாபிக்ஸ் உன் எய்மா வச்சுக்கோ. இப்பயும் டைம் இருக்கு. ஏன்னா நீ 40 டாபிக்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் அங்கே படிச்சு வச்சிருப்பீங்க. சரியா? உனக்கு வந்து நான் கிராஃப்ஸ் ஒரு லைவ் செஷன்ல வந்து ஃபுல்லா எல்லா கிராஃப்ஸும் டீச் பண்ணிடுவேன். ஓகேவா? அந்த கிராஃப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். உன்னோட ஃபார்முலா ஆயிரும். உன்னோட டெஸ்ட்டுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்திக்கிட்டு இருக்கேன். நீ அந்த சொல்யூஷனை பார்த்தா போதும். ஃபார்முலா ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. இது 40 டாபிக்னு வந்து கொடுத்தாச்சு வீடியோல. ஓகேவா? ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக் கவர் ஆயிடுச்சு. அந்த வீடியோ உட்காந்து பாரு. சரியா? உங்களுக்கு 15 டாபிக்ஸ் வேணும்னா நான் கொடுக்கறதுக்கு ரெடி. அந்த 15 டாபிக் பார்த்தோன்னா இந்த 40 டாபிக்ல இருந்து இன்னும் எது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அந்த இது வந்து அனாலிசிஸ் வந்து நான் 2020 வரைக்கும் பண்ணியிருந்தேன். 2013லேருந்து 2030 வரைக்கும் பண்ணியிருப்பேன். ஓகேவா? அந்த 40 டாபிக்ல இருந்து தான் இந்த 15 டாபிக்ஸ் இருக்கும். சரிங்களா? ஈவன் இப்போ நான் பண்ண அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இப்போ ஹிந்திக்காரங்கெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அதில் நான் 2013 தான் 2020 வரைக்கும் பண்ணேன். ஏன்னா இந்த வீடியோ நான் போட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? 2 வருஷம் முன்னாடி போட்ட நீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாபிக்ஸ் தான் போட்டிருப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படிங்கிறப்ப பார்த்தோன்னா நான் அப்போதைக்கு அந்த வருஷம் என்கிட்ட எந்த கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் இருந்துச்சோ அது வரைக்கும் போட்டிருந்தேன். ஏன்னா 2020 வந்து நீட் எழுத போறவனுக்கு என்கிட்ட 2020 வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுவே எல்லாரும் காப்பி பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த டாப்லர் எஃபெக்ட், பீட்ஸு, அதுலேருந்து கேட்குற கொஸ்டினோட எண்ணிக்கை கம்மியாயிருச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் வந்து எண்ணிக்கை கம்மியாகுதுன்னா உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். ஓகே, ஸோ இது பார்த்துக்கோ. சரியா? இவ்வளோ மார்க்கு நீ வந்து பேசிக்காக வாங்க ஆரம்பிச்சதை இம்ப்ரூவ் பண்ண தோணும். அப்போ இம்ப்ரூவ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நீ எந்த டாபிக் வந்து 2-3 கொஸ்டின்ல தெரியல அப்போ உனக்கே அது படிக்க ஆர்வம் வரும். சரியா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து நீ கொஞ்சமாவது மார்க் வாங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் இப்படியே தான். ஓகேவா? 12th ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் ஆகட்டும், இல்லை வேற எந்த இது ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் ரிவைஸ் பண்ணி ஃபார்முலா ஷீட் வச்சுக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? டெஸ்ட் கொடுத்தா தெரியும். ஒரு சில டைம் என்ன ஆகும், நான் டெஸ்ட் கொடுக்குறேன் ஆனால் இந்த டாப்லர் எஃபெக்ட் மட்டும் எனக்கு வரல அப்படின்னா டாப்லர் எஃபெக்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் பாரு. இல்லை சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா PYQ பாரு. சரிங்களா? இது நீங்கள் பண்ணால் போதுமானது. ஸோ இதான் சொல்ல நினச்சேன். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிடுவோம் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ.